வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா காலிஃப்ளவர் ரவா 65. அதாவது கார்ன்ஃப்ளவர் இல்லாமல் ரவா வச்சு இதற்கான ஒரு ஸ்பெஷல் மசாலாவும் ரெடி பண்ணி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக தெரியுதுன்னு. இப்போ இதோட சவுண்டு கேளுங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன சைஸு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒவ்வொரு பூவாக எடுத்து அதை பாதியாக நறுக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு இந்த நறுக்கி கழுவி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி போட்டப்போ இது திரும்பவும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் தண்ணி. பாருங்கள், இந்த பாயில் ஆகுதா? இந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோ நேரத்துக்கு போட்டிங்கன்னா போதும். இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் உடனே நீங்கள் எடுத்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் நேரம் ஆறணும். சூடாக உடனே செய்ய முடியாது. இதனால் இந்த பிளேட்டில் வச்சுருவோம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினா, அதாவது கொத்தமல்லிக்கு பாதி அளவு புதினா போட்டுக்குங்க. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்குங்க. அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம அதை இந்த காலிஃப்ளவர்லாம் ஆறிடுச்சு. நம்ம இதில் எடுத்து லைட்டாக ஹீட்டாக தான் இருக்கும். அதோடு எடுத்து நீங்கள் இந்த மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இவ்வளவு போதும் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக இதில் கோட்டாகி வரும். இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டாமல் திப்பியாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மிக்சர் ஜாரில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஜாஸ்தி இல்லை. அந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றுன மாதிரி இருக்கும். அதோட இதில் தண்ணி சேர்த்த மாதிரி இருக்கும். பாருங்கள், கீழே தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த மசாலாக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கோட்டாகி வரணும். அந்த லெவலுக்கு கோட் பண்ணி இதை நம்ம சைடில் வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ரவை, நல்ல நைஸான ரவை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த உப்புமா ரவையிலே பெரிய சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக உப்புமா செய்கிறதுலே கொஞ்சம் பொடியான ரவை நான் எடுத்திருக்கேன். இதை ஒவ்வொரு பூவாக எடுத்து இந்த மாதிரி போட்டு இந்த ரவையோட கோட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே போட்டிங்கன்னாக்கா எண்ணெயில் அது உதிர்ந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் இப்படி கோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும், அதோட பிடிச்சிக்கும் அந்த காலிஃப்ளவரோட பூவில். அதுக்கப்புறமா எடுத்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒன்றா எடுத்து இப்போ போடணும். போட்டுட்டு உடனே திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெயை சூடாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேம் ரொம்ப ஹையாக இருக்க வேணாம், கொஞ்சம் குறைச்சி வச்சு, ஆனால் நல்ல சூட்லேயே தான் நம்ம இந்த எப்போவும் காலிஃப்ளவர் 65 செய்வோம்ல, அதே சூட்டில் நீங்கள் வச்சு செய்யுங்க. கொஞ்சம் நல்லா வெந்து வர்ற சமயத்தில் தான் நம்ம இதை திருப்பி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம இதை நல்லா கோல்டன் கலர் வந்துடும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்பலாம் செவந்தெல்லாம் வராது இது. ஏன்னா நமக்கு மேலே ரவா இருக்கிறதுனால லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதோட நம்ம இந்த காலிஃப்ளவர் 65 நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். உடனே சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்லேயும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம்னா கூட கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அது மாதிரி இருக்காது. இதே மாதிரி புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.